इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गिरिवेङ्कटनाथज्ञो कैतक्कियसीह सव्वतन्तशतन्तो वेयन्तार्यवय्यो अगसन्निध्येवु शैशयं हि ययं मे नमहति यसाननाहम् सत्यं दासन अच्युयं ठिरजोयिं गळुरनयि तदतमालम् अहिन्दनयरो सहाय लेखगैन्दम्. அச்சுத சதகத்திலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் விஷயம், வைஷ்ணவர்கள் எப்படி விசேஷமானவர்கள். பகவான் அடியவர்க்கு மெய்யன், இவர்கள் எல்லாம் பகவானுக்கு மெய்யர்கள் அப்படின்னு சொல்லணும். அடியவர்க்கு மெய்யன்னா தாச சத்தியன்னு அர்த்தம். அப்ப பகவத் விஷயத்துல இவர்கள் சத்தியமாக நடக்கணும் இல்லையா, அடியவர்கள் எல்லாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் எப்படி எதிர்பார்க்கிறானோ அதற்கு ஏத்த மாதிரி இவர்கள்லாம் நடந்து கொண்டால் இவர்கள் அவனுக்கு சத்தியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல தோன்றது. இதெல்லாம் வைஷ்ணவ லட்சணம் சொல்லக்கூடிய இடங்கள்ல அழகா சொல்லியிருக்கா. ஒரு வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும், எந்தெந்த கல்யாணங்களோட இருக்கணும், எந்த எந்த தோஷங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சுவாமி அழகா சொல்லி இங்கே எம்பெருமானே உம்முடைய பக்தர்கள் அப்படி விசேஷமாக இருக்கிறார்கள்னே சொல்லிட்டார். இப்போ எல்லாரும் இருக்கணும்னு உபதேசம் பண்ணல, இருக்கிறார்கள். தேவநாத பெருமானுடைய பக்தர்கள் அப்படி இருக்காலும் மான மத ஈர்ஷ்யா மத்சர தம்பா அசூயா பய அமர்ஷ லோப இதெல்லாம் இல்லாமல் இருக்கா. இந்த மோசமான குணங்கள் எதுவும் இல்லாமல் பகவத் பக்தியோடு கூட நல்ல கருணா முதலான கல்யாண குணங்களோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இந்த கல்யாண குணங்கள்லாம் இல்லாட்டா பக்தி இருந்தும் அவ்வளவா பிரயோஜனம் கிடையாது. என்ன அழகா சொல்லியிருக்காரு இல்லையா, எஸ்தே கௌதம தர்ம சூத்திரத்துல சொன்னார், சத்வாரிம்சத் சம்ஸ்காராகன்னு சொன்னார். 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு மனுஷனுக்கு. உபநயனம், விவாகம், அந்த மாதிரிலாம் பார்த்தா 40 இருக்கு மொத்தம். இது 40 இந்த காலத்துல பண்றாள்னா கிடையாது, இல்லாட்டா கூட பரவாயில்லன்னாருவா. கல்யாண குணத்தை விட்டுடாதுங்கன்னாருவா. அஷ்டவு ஆத்ம குணாகா, ஆத்ம குணங்கள்னு 8 சொல்லிருக்க. இந்த 40ல குறைஞ்சு போனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த 8 கல்யாண குணங்கள்ல எதையும் குறைச்சிடாதுங்கோ அப்படின்னு இருக்க. குணபூர்த்தி தான் முக்கியம். அனுஷ்டான பூர்த்தியை காட்டிலுமே பக்தி பூர்த்தியை காட்டிலுமே குணபூர்த்திங்கிறது முக்கியம் மனுஷனுக்கு. அது தர்மசாஸ்திரத்துல கௌதமன் முதலானவர்கள்லாம் கூட சொல்லியிருக்கா. இதிகாச புராணாதிகள்ல வைஷ்ணவாள் அப்படின்னு சொல்லச்சா அங்கேயும் சொல்லியிருக்கா. அதனால சுவாமி தேசிகன் யதா சயேவார்கதி தத்திர பக்தும்னு சொல்ற மாதிரி அவர் தான் சொல்ல முடியும் இத. ஏன்னா யார் அப்படி இருக்காளோ அவாதான சொல்ல முடியும். நாமளாம் சொன்னா நல்லா இருக்காது, தேசிகன் சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட கல்யாண குண பூர்ணராக தோஷமே இல்லாதவராக தேசிகன் இருந்தார். அதனால நமக்கு இதெல்லாம் அவர் எடுத்து சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல 52வது ஸ்லோகம், இப்போ 51வது ஸ்லோகம் ஆயிடுத்து. தோஷம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. மானம் மதம் முதலே தோஷம் இல்லாதவர்கள். இப்போ ஜான மயி இயரமுகி காலோ சயலோ விதான கலிவித்தாரோ ஏதுக பயம்மி பவனா நத்தி கலீநாயவக நயரவயே தானம் ஏஷாம் மதிரிதரமுகி காலஸ்தகலோபி தேஷாம் கலிவிஸ்தாரஹ ஏ தவ பதே பிரவணாஹ நாஸ்தி கலிர் நாகபதி நகரபதே தேஷாம். இப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயம், கலியை ஜெயித்தவர்கள் பகவானுடைய பக்தர்கள் கலி புருஷனுக்காக கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு. கலி புருஷனுடைய காலம் இப்போ எல்லாருக்கும் தெரியும். கலிகாலம், காலம் கலிகாலம், காலம் கெட்டு போயின்னு இருக்கு.
எதை கேட்டாலும் நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவா, என்ன சார் பண்றது, காலம் கெட்டு போச்சு, என்ன சார் பண்றது, கலிகாலம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா பகவத் பக்தர்கள் வாயில இப்படி வராதான். அவளுக்கு கலியை பத்தி கவலையே கிடையாது. கலிகாலம் ஆனபடினால் அவ கெட்டு போயிட்டாங்கிறது கிடையாது. கலிகாலத்தினாலே அவர்கள் துஷ்டமானார்கள், அதாவது தோஷம் உள்ளவள் ஆனார்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் மற்ற பேர்லாம் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே கலி புருஷனுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. கலி புருஷன் சொல்றா, கலி காலம் இருக்கும் இல்லையோ, அந்த காலத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அது கொஞ்சம் ஆட்டி தான் படைக்கும். அது கொஞ்சம் மோசமான வழியில தான் மக்களை கொண்டு போகும். ஆனால் இவர்கள் அந்த கலிபுருஷனை ஜெயித்து விடுகிறார்கள். என்ன எதனாலே அப்படின்னு கேட்டா, பகவான் ஹிருதயத்திலே இருக்கிறபடியினாலே அந்த பகவானை வைத்துக்கொண்டு கலிபுருஷனை ஜெயிக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு கலியை நினைச்சு பயம் கிடையாது. அவர்களிடம் கலியினுடைய ஆட்சியெல்லாம் செல்லாது. அவர்கள் கலியை பத்தி பேச மாட்டார்கள். அவர் காலம் கெட்டு போச்சு எல்லாம் கதை விட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். பெருமாள் இருக்கார், பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். பகவானை தவிர மற்ற விஷயத்துல யார் ஈடுபட்டு இருக்காளோ அவதான் கலியை பார்த்து பயப்படணும். அழகான ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றார், யாருக்கு மனசானது பெருமாள் கிட்ட ஈடுபடாமல் மற்ற விஷயங்கள் கிட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கோ அவளை பொறுத்த வரைக்கும் எல்லா காலமே கலிகாலம்தான். யாருக்கு மனசானது பெருமாள் கிட்டேயே ஈடுபட்டு இருக்கோ அவளுக்கு கலிகாலம் கூட கலிகாலம் கிடையாது, எல்லா காலமுமே நல்ல காலம்தான் அப்படின்னா. அவளுக்கு கலிங்கிறதே கிடையாது. தேவநாத பெருமானே, அகீந்திரபுர நாதனே, உம்முடைய பக்தர்களுக்கு கலின்னு ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா உங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கிறபடினாலே அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல அழகான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டான்னா, பகவானுடைய பக்தர்கள் கலிபுருஷனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பகவான் கிட்ட ஈடுபாடு இருந்தான்னா கலியினால கெட்டு போகுங்கிறது கிடையாது அப்படின்னு. இந்த விஷயம் புராணங்கள்ல எல்லாம் பகுதா பலவிதமா சொல்லி இருக்கிற விஷயம். 2-3 விஷயம் பார்க்கணும்னா, ஒண்ணு ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல கலௌ கிருதயுகம் தஸ்ய கலிஷ்டஸ்ய கிருதே யுகே யஸ்ய சேதசி கோவிந்தஹ ஹிருதயே யஸ்ய நாச்யுதா. அங்கே அச்சுதான் தான் சொல்ற. ஹிருதயே நாஸ்தி நாச்யுதஹ ஹிருதயே யஸ்ய நாச்யுதஹ. யாருடைய ஹிருதயத்திலே பகவான் அச்சுதன் இருக்கானோ அவனுக்கு கலியுகமே கிருத்தயுகமாகும். யாருடைய ஹிருதயத்துல பகவான் இல்லையோ அவனுக்கு கிருத்தயுகமே கலியுகமாகும் அப்படிங்கிற. பெரிய கிருத்தயுகம் பற்றி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற இந்த விஷயத்த பக்தர்களுக்கு எல்லாமே, அதாவது யுகங்கள்ல முதல் யுகம் கிருத்தயுகம், அதுல எல்லாருமே தார்மிகளாவே இருப்பார். கடைசி யுகம் கலியுகம், அதுல அதர்மம் தான் நிறைய இருக்கும். மனுஷாளுக்கு எண்ணமே நல்ல எண்ணம் இருக்காது, அதர்ம எண்ணம் தான் இருக்கும். ஆனால் பகவான் கிட்ட ஈடுபட்டவாளுக்கு இந்த கலியுகமும் கிருத்தயுகம் ஆயிடுவான். எப்பவுமே அவன் நல்லதுதான் நினைப்பான். பகவான் கிட்ட ஈடுபடாதவாளுக்கு கிருத்தயுகமே கலியுகமா இருக்கும். ஏன்னா மனசு கெட்டு போகும் அப்படிங்கிறபடினால அப்படின்னு இந்த பிரமாணம் அழகா சொல்றது. அப்புறம் ஏகர்நிஷம் ஜகத்தாது வாசுதேவஸ்ய கீர்த்தனம் குர்வந்தி தான் நரஸ்ரேஷ்ட ந கலிர்பாததே ந கலௌ கலிச்சேஷ்டோசௌ மூடேஷு ச நமுஹ்யதி பகவத்யச்சுதே நித்யம் ஏன பாவ சமாஹிதா அப்படின்னு இந்த மாதிரி பல வச்சனங்கள். பகவான் ஹிருதயத்துல இருந்தான்னா கலியுகங்கிறது அவனை பாதிக்காது, எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிற வச்சனங்கள்லாம் நிறைய இருக்கு புராணங்கள்ல. அதையெல்லாம் அடிப்படையா வச்சுட்டுதான் சுவாமி சாதிக்கிறார். குறிப்பா திருவாய்மொழியில பொலிக பொலிக அப்படிங்கிற திருவாய்மொழியில அழகா சொல்றார். கடைசியில கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தம் அடியார்க்கு அருள் செய்யும் அப்படின்னு. கலியுகம் இல்லாத தன் பக்தர்களை வச்சுப்பானாம் பெருமாள். பகவத் பக்தர்களா இருந்தா அவளுக்கு கலியுக தோஷம் இல்லாம பார்த்துப்பானாம். ஏன்னா கலியுகத்தினால அவ கெட்டு போறா அப்படின்னு ஆகாது அப்படின்னு அர்த்தம். பெரிய கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக. கிருதயுகம் ஆயிடும், பேரின்ப வெள்ளம் பெருக, எல்லாரும் ஆனந்த கூத்தாடிக்கொண்டு பகவான் நாமாவை சொல்லி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு எல்லாம் வரும் அங்க பொலிக பொலிகல.
கலியும் கெடும் கண்டு கொன்மின். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளி தர கொண்டோம். எந்த இடத்துல பகவன் நாம கீர்த்தனம் இருக்கோ, எந்த இடத்துல வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், காலக்ஷேபம் முதலானதெல்லாம் இருக்கோ அங்க கலியுகம் கிடையாது. எந்த இடத்துல இதெல்லாம் இல்லையோ அங்கதானே கலியுகம். அதனால இந்த இடத்தெல்லாம் கலியுகம் கிடையாது, பெரிய கிருத்தயுகம் அப்படின்னு அழகா அருளி செய்கிறார். ஆழ்வாரே அழக அருளி செய்கிறார். அந்த ரீதியில பகவான் இருக்கிறபடினாலே கலியுகம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏஷாம் மதிஹி இதர முகி, யாருக்கு மனசானது பகவானை தவிர மற்ற விதத்துல ஈடுபாடோட இருக்கோ அவளுக்குதான் கால சகலோபி தேஷாம் கலிவிஸ்தார, அவளுக்கு சகல காலமும் கலிகாலம்தான். கிருதயுகமா இருந்தா கூட கலியாகம் தான். ஏன்னா பகவான் ஹிருதயத்துல இல்லைன்னா எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். கிருதயுகம் கூட கலிகாலம் ஆயிடும். ஏ தவ பத பிரவணாக, யார் உம்முடைய திருவடியில ஈடுபட்டு இருக்காளோ நாஸ்தி கலி, அவளுக்கு கலி கிடையாது. நாகபதி நகரபதே தேஷாம், நாகபதி நகரபதி, நாகபதி அப்படின்னா திருவகீந்திரபுரம், நாகபதி நகரம் திருவகீந்திரபுரம். நாகபதினா ஆதிசேஷன், நாகர்களுடைய பதி, சர்ப்பங்களுடைய பதி ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய நகரத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க, ஆதிசேஷனுடைய நகரம் தானே அகீந்திர நகரம், அதுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தேவநாத பெருமான் அப்படின்னு. அப்போ நாகபதி நகரபதே தேவநாத பெருமானே தேஷாம், அவர்களுக்கு நாஸ்தி கலிகி, கலிங்கிறது கிடையாது. இந்த கலியுகம் ஆரம்பத்துல வரைச்ச கலியுகத்தை ஜெயித்தவர்கள் 2 பேர் சொல்றா புராணத்துல. ஒண்ணு பரீட்சித் மகாராஜர், அவன் கலியுகத்தை ஜெயிச்சான். கலையர் தோஷ நிதே ராஜன்னு, கலினாலே தோஷம்தான். ஆனால் பரீட்சித் மகாராஜன் தன் ராஜ்யத்துல கலி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண கீர்த்தனங்கள்லாம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணா கலியை ஜெயிச்சான்னு பாகவதத்துல வரும். அதே மாதிரியாக நம்மாழ்வார் தான் கலியை ஜெயிச்சார் அப்படின்னு திருவாய்மொழியில நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பகவத் ராமானுஜர் கலியை ஜெயிச்சார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல இருக்கு. கலிபுருஷன் அடக்க ஒடுக்கமா இருந்தான். அதே மாதிரி மறுபடியும் கலியுகம் வரைச்ச, கலியுகத்தினுடைய ஆட்டம் வரைச்ச சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால ஆச்சாரியாலாம் சமப்பட்டு நமக்கு கலி தோஷம் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா. நாம அதுல ஈடுபட்டு இருந்தாலே, தவபதே பிரவணாக அப்படிங்கிற ரீதியில இருந்தாலே நமக்கு கலியுகத்தினுடைய தோஷமானது வராது அப்படிங்கிறது இதுல தெரியுது. கலியுகத்துல அப்படி என்ன தோஷம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். நிறைய புராணங்கள்ல கலியுகத்தை பத்தி சொல்லியிருக்கான். கலியுகம் எப்படி இருக்கும்னு இன்னும் எத்தனையோ வருஷம் முன்னாடி எழுதி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் தோஷங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பவிஷ்யத் புராணம் முதலான புராணங்கள்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் இப்படி நடந்துட்டுதான் இருக்கு. இப்போ எழுதி வச்சதெல்லாம் சரிங்கிற மாதிரிதான் நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா இன்னும் குறை காலம் நிறைய இருக்கு. கலியுகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கலிகாலம் 4,32,000 வருஷம் கலிகாலம் இருக்கு. 5,000 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் நிறைய காலம் இருக்கு. மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த அளவு மோசமான ஸ்திதி எல்லாம் வருமா? அதுல பாருங்க, அழகா ஒரு விஷயம் பார்க்கணும்னா, அகர்மி கர்மிண துவேஷ்டி தார்மிகம் ச நதார்மிகா குணோ குணவந்தஞ்ச புத்திரை தத் கலி லட்சணம். கலி லட்சணத்துல ஒண்ணு சொல்ற, யாரு நல்ல ஆச்சாரமாக பகவானுக்கு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவனை துவேஷிப்பான். அனுஷ்டானம் இல்லாதவன் அவனை பத்தி தப்பு சொல்லுவான். யார் நல்ல பக்திமானாக இருக்கானோ அவனை துவேஷம் பண்றதுக்கு 4 பேர் இருப்பான், அவனை பத்தி தப்பு சொல்லுவான். யார் நல்ல கைங்கரிய சீலனா இருக்கானோ அவனை துவேஷம் சொல்லி கைங்கரியம் செய்ய விட்டாமல் தடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பான். யார் நல்ல குணவானா இருக்கானோ அவனுடைய குணத்தையே தோஷமாக சொல்லக்கூடியவன் 4 பேர் இருப்பான். இதெல்லாம் தான் கலி லட்சணம் அப்படிங்கிற.
ஏன்னா யார் யார தேசிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு வியவஸ்தை இல்லையான்னா, ஒரு ராஜானா இன்னொரு ராஜாவோட துவேஷம் வரும். ஒரு ராஜாவுக்கும் அவருக்கும் ஆகாது அப்படின்னு, ராஜாவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஆகாது அப்படின்னு வருமா? வரக்கூடாதே, அது பொருத்தமா இல்லையே. ஏன்னு கேட்டான்னா, எப்படி மைத்திரியோ நட்புங்கிறது எப்படி அது மாதிரி துவேஷமும் சமமா இருந்தாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டா நல்லா இருக்காது. அந்த மாதிரி ரீதியில துவேஷப்படுறவாள்லாம் தனக்கு சமமான வாழ்கிட்ட துவேஷப்பட்டா பரவாயில்ல, மகான்கள் கிட்ட ரொம்ப பெரியவாள் மகா பாகவதர்கள் அவாகிட்ட துவேஷப்படுவாள். இவன் எதுவும் செய்ய மாட்டான், ஆனா அவாகிட்ட துவேஷப்படுவாள். இதுதான் கலி லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, உதாரணத்துக்காக இது சொன்னேன். ஆக இந்த மாதிரி ரீதியில இந்த கலியானது பகவத் கீர்த்தனம் பகவான் எழுதிருக்கிற இடத்துல இந்த கலி புருஷன் வரமாட்டான், கலியனுடைய இதெல்லாம் நடக்காது, கலி கோலாகலங்கள்லாம் நடக்காது என்பதாக இங்கே அழகாக சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். அச்சன்ன விநாசா அச்சந்தி தாவயே பக்தயனே மோக்கருயீன சுமர்கே மூடாதேயஹர மண்டலம்மிவ சித்தம் அத்யாசன்ன விநாசாஹ அச்சுத பஷ்யந்தி தாவகே பக்தஜனே மோக்ஷருச்சீனாம் சுமார்கே மூடா திவசகர மண்டல இவ சித்ரம். ஆனால் இந்த பக்தர்கள் கிட்ட கலியனுடைய தோஷங்கள்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அதே கலியனுடைய கோலாகலத்துல சில பேர் நல்லவாளியே துவேஷிப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய சாட்சியாக சில பேர் எம்பெருமானே உம்முடைய பக்த ஜனங்களை துவேஷிக்கிறான். தாபகே பக்தஜனே, உன்னுடைய பக்தர்கள் போய் துவேஷிப்பானே. வேற எத்தனை இருந்தான்னா பைசா விஷயத்துல துவேஷம் வரும், பதவி விஷயத்துல துவேஷம் வரும் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். பெருமாள் கிட்ட பக்தானா யார் இருக்கானோ அவன் கிட்ட துவேஷப்படுற அப்படின்னா எவ்வளவு மோசமானது. அது பெரிய அபசாரம் வேற, பாகவத அபசாரம் வேற ஆயிடுறது. மோக்ஷ ருச்சி நாம் சுமார்கே, அப்படி இவனுடைய ஏதாவது அவ கெடுத்தாளானா அதெல்லாம் கிடையாது. அவ மோக்ஷ ருச்சி, மோட்சத்துல தான் அவளுக்கு ருச்சி. இவன் நல்லா இருக்கானா என்ன இருக்கா இவன் என்ன பண்றான்னு பார்க்க மாட்டான். அவ தான் உண்டு, தன் அனுஷ்டானம் உண்டு, தன் கைங்கரியம் உண்டுன்னு இருந்துட்டு மோட்சத்துல ருச்சியோட இருந்துட்டு இருக்கா அவளா. அவ வழியில போய் அவளை துவேஷி ஒரு தன் அப்படின்னு இருந்தானா அவன் கதை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அத்தியாசன்ன விநாசாக, அவனுக்கு நாசம் வரும், சொரூப நாசம் வரும், அழிவு. அழிவுன்னா என்ன அர்த்தம் கேட்டா அவன் நல்லதே நடக்காது அவன் வாழ்க்கையில, அந்த மாதிரி ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, மூடா திவசகர மண்டல இவ சித்ரம். அவளா இவகிட்ட தோஷம் சொல்றாளே, இந்த தோஷத்தினால அவளுக்கு அந்த மகான்களுக்கு அந்த சீவைஷ்டவர்களுக்கு ஏதாவது குறையானா ஒன்னும் குறை கிடையாது. அது ஆகாசத்துல சூரியன் கிட்ட தோஷம் சொல்றாது, சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அப்படின்வா. இல்லைன்னு கத்தால எழுந்துக்கச்ச சூரியன் உதயம் மாறான்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்தா நாய் யாரோ புதுசா யாரோ வந்திருக்கான்னு நினைச்சுடும் போல, அது குறைக்க ஆரம்பிக்கும். அதனால சூரியனுக்கு எந்த இதுவும் கிடையாது. சூரியன் கிட்ட தோஷம் சொன்னா வச்சுக்கோங்க, அதனால சூரியனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அந்த மாதிரி இவர்கள் கிட்ட தோஷங்கள்லாம் சொன்னால் கூட இவர்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு. இரண்டாவது விஷயம், இவர்களுக்கு பாதிப்பு இருக்காது மகான்களுக்கு, ஆனா அவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். யாருக்குன்னா தோஷம் சொல்றவாளுக்கு பாதிப்பு இருக்கும். ஏன்னு கேட்டா அத்தியாசந்த விநாசாக, விநாசம்தான் அவளுக்கு. எப்போ சூரியன் கிட்டேயே தோஷத்தை சொல்லிட்டாலோ அப்போ விநாசம்தான் அப்படின்னா. மூடா திவசகர மண்டல இவ சித்ரம், சூரிய மண்டலத்தை தோஷத்தை சொன்னா கடைசியில அவளுக்கே அது வரும். ஒரு உதாரணம் சொல்ற, ஒருத்தன் என்ன பண்ணான்னா எத்திராஜ சக்தியில ஒரு உதாரணம் இருக்கு. ஷேர் ஆக்குறதுன்னு ஒண்ணு உண்டு. செவுத்துல யாராவது போட்டோ ஓட்டியிருந்தா அதை ஷேர் ஆக்குனா அது மேல ஷேர் அள்ளிட்டு போவான், அள்ளி வீசிட்டு போவான், மொத்தமும் ஷேர் ஆக்குறேன்.
புது ஆம் கட்டியிருந்தா அந்த ஆத்தை சேராக்கிறேன் அப்படின்னு துஷ்ட பையனா இருக்கவன் அப்படி பண்ணுவான். ஏன்னா புது ஆம் கட்டியிருக்கேன் நான் சேராக்கிறேன் அப்படின்னுவான். அந்த மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணான்னா நான் ஆகாசத்தை சேராக்கிறேன் அப்படின்னு ஆகாசத்துல சேர வாரி போட்டானாம். என்ன ஆகும்? ஆகாசத்துக்கு ஒன்றும் ஆகாது, அந்த சேர் இவன் மேலேயே வந்து விடும். அந்த மாதிரி மகான்கள் கிட்ட தோஷம் சொன்னா அவளுக்கு ஒன்றும் ஆகாது, ஆனா அந்த தோஷம் இவாளுக்கே திரும்பி வந்துடும் அப்படின்னு தாற்பயம். அதனால தோஷம் சொல்லக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். மோக்ஷ ருச்சீனாம் சுமார்க்கே மூடாக திவசகர மண்டல இவச்சித்ரம். அது மட்டும் இல்ல, சூரிய மண்டலத்தை சூரியன் கிட்ட சித்ரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். சூரியனுக்கு நடுவுல துவாரம் இருக்க மாதிரி பார்த்தான்னு வச்சுக்கோங்க. அவ சூரியனுக்கு நடுவுல துவாரம் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் வெய்வா சிரிப்பா, நான் பைத்தியகாரத்தமா உளராத அப்படின்வா. இல்ல இவன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். அது தெரியறதே அப்படின்னு கேட்டான்னா, அப்போ சூரியனுக்கு நடுவுல ஒரு பெரிய ஹோல் இருக்கா மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மரணம் வரப்போறதுன்னு அர்த்தமா. இத ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. ஜோதிட சாஸ்திரத்துல இந்த விஷயம் இருக்கு. மூடா திவசகர மண்டல இவச்சித்ரம். திவசகரன்னா சூரியன் அர்த்தம். அவனுடைய மண்டலத்திலே சித்ரம், சூரிய மண்டலத்திலே ஒரு சித்ரம், ஒரு கேப், ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு அவ பாக்குறான்னு. அப்படி பார்த்துட்டானா அவளுக்கே நாசம் வரும். அதனால அத்தியாசன்ன விநாசாக, நாசம் அவ கிட்ட வந்துருத்துன்னு அர்த்தம். அத்தியாசனா பக்கத்துல வந்தாச்சு, விநாசம். அச்சுத பஷ்யந்தி தாவகே பக்தஜனே. அச்சுதா அச்சுதனே, உன்னுடைய பக்த ஜனங்கள் கிட்ட யார் தோஷத்தை பாக்குறாளோ அவளுக்கு விநாசம் வந்துருக்கும். மோக்ஷ ருச்சீனாம் சுமார்கே மூடா திவசகர மண்டல இவச்சித்ரம். மோக்ஷ ருச்சீனாம் சுமார்கே, வல்ல மோக்ஷ ருச்சிகள், மோட்சத்தில் ஆசை உள்ளவர்கள், அவளுடைய மார்க்கம், அதுல போய் இவன் தோஷத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரிய மண்டலத்துல சித்ரம், சூரிய மண்டலத்து நடுவுல ஒரு ஆகாசம், ஒரு கேப் பார்த்தா மாதிரி. சூரிய மண்டலத்து நடுவுல ஆகாசம் கிடையாது, ஆனா அதை இவன் கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்ப இவன் கண்ண கோளாறுன்னு. அப்போ ஜோதிஷ சாஸ்திரத்துல என்ன சொல்றான்? சூரிய மண்டலத்து நடுவுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கா மாதிரி தெரிய வந்ததுன்னா மரணம்னு தெரிஞ்சுக்கோனுங்க. உனக்கு மரண காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதை வச்சுதான் சொல்றார் எம்பெருமானே, திருவேந்திபுர நாதனே, உன்னுடைய பக்தர்கள் கிட்ட யார் தோஷத்தை பாக்குறாளோ அவ சூரிய மண்டலத்து நடுவுல துவாரம் இருக்கிறதா பாக்குறா. அதனால அவளுக்கு அத்தியாசன்ன விநாசாக, அவளுக்கு உடனே நாசமானது வரப்போறது, பக்கத்திலேயே நாசம் வந்துருத்தும், கிட்ட சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு அர்த்தம். அத்தியாசன்ன விநாசாக அச்சுத பஷ்யந்தி தாவகே பக்தஜனே. தாவகே பக்தஜனே, உன்னுடைய பக்த ஜனங்கள் கிட்ட பஷ்யந்தி பார்க்கிறார்கள். மோக்ஷ ருச்சீனாம் சுமார்கே, மோக்ஷ ருச்சி உள்ளவர்கள் பக்தர்கள்லாம் மோட்சத்துக்கு எப்ப போலாம் காத்துன்னு இருக்கா, அதுக்கான மார்க்கத்துல சித்தமா இருக்கா. மூடாக திவசகர மண்டல இவச்சித்ரம். சூரிய மண்டலத்துல ஒரு சித்திரம் இருக்கு, கேப் இருக்கு, நான் பார்த்துட்டேன்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி இவர்கள்கிட்ட ஏதோ தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவன் கடைசியில அதுலதான் போய் விழுந்துருவான். சூரிய மண்டலத்துல தோஷம் பார்த்தா உடனே நாசம் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதனால நாசம் ஆயிடும். அதாவது என்ன கேட்டா, இங்க அழகா ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்கான். அதாவது வியாக்கியானத்துல சிவசங்காச்சார் சுவாமி ஆச்சரியமா எடுத்திருக்க. சுவாமி தேசியன் பாருங்க, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது இல்லையோ. அதனால ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு மரண காலம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில அடையாளம் எல்லாம் இருக்கான். அதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. உதாரணமாக, ஒருத்தன் தன்னுடைய நிழல்ல பார்க்கும்போது அந்த நிழல்லையே வித்தியாசமா ஏதாவது பார்த்தான்னா அவனுக்கு மரண காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தமா. நிழல்ங்கிறது கருப்பா இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். அது ஏதோ வித்தியாசமா பழுப்பு நிறத்துல நிழல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்ப இவனுக்கு மரண காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூரிய மண்டலத்துல நடுவுல ஓட்டை இருக்கா மாதிரி இவனுக்கா ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம்.
சூரிய மண்டலத்தை நடுவுல ஓட்டை இருக்க மாதிரி இவன் கண்ணுக்கு பட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகம் சொல்றார். சூரிய மண்டலத்துல ஓட்டைய பாக்குறாள் அப்படின்னா அவளுக்கு இனிமேல் நாசம் தானே தவிர அவ பிழைச்சு போக மாட்டாள் அப்படின்னு. அத்தியாசன்ன விநாசாக அச்சுத பஷ்யந்தி தாவகே பக்தஜனே. அப்படி சூரிய மண்டலத்துல சித்திரம் பாக்குற மாதிரிதான் உன்னுடைய பக்தர்கள் கிட்ட தோஷம் பாக்குறவாளும் அவளும் பிழைக்க மாட்டார்கள். மோக்ஷ ருச்சீனாம் சுமார்கே மூடா திவசகர மண்டல இவ சித்ரம். சூரிய மண்டலத்துல சித்ரம்னா துவாரத்தை பார்க்கிறா போலே அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஸ்லோகம். நிதுடிய தும்மான கனா நிம்மல குணகட்டிய ஆரயா பப்பாரா பாசந்த பக்தி ஜோண்டா நயசச்ச புரந்தினஹ நிகா துகபத்தா நித்ருடித துர்மான கனாஹ நிர்மல குணகட்டித தாரகா பிராக்பராஹ பாசமான பக்தி ஜோத்ஸ்னாஹ நத சத்ய ஸ்புரந்தி நபோ நிபாஸ்தவ பக்தாஹ. நத சத்ய அடியவர்க்க மையனே, உம்முடைய பக்தர்கள்லாம் நபோ நிபாக ஆகாசம் மாதிரி இருக்கா. ஆகாசத்துல போய் தோஷம் உண்டா ஏதாவது? அந்த மாதிரி தோஷம் இல்லாமல் ஆகாசம் மாதிரி உன்னுடைய பக்தர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஆகாசம்னா ஸ்பஷ்டமான தெளிவான ஆகாசம் மாதிரி. எப்படி இருக்கான்னு கேட்டான்னா, ஆகாசம்னா மேகங்கள்லாம் நடுவுல இருக்கும். அந்த மேகங்கள்லாம் போனப்புறம் தான் ஆகாசம் தெளிவா தெரியும். மேகம் இருந்தா ஆகாசத்துக்கு ஆபத்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரியாக நித்ருட்டித துர்மகந்தாக உன்னுடைய பக்தர்கள்லாம் ஆகாசம். மேகம் அப்படிங்கிறது அவளுடைய துர்மானம், துரகங்காரம், அதெல்லாம் அவ எடுத்துருவா. அப்புறம் ஆகாசத்துல இன்னும் என்ன இருக்கும் ஒண்ணு ஒன்னா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். முதல்ல மேகம் இருக்கும், ரெண்டாம் சந்திரனுடைய ஒளி சந்திரிகா அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் உன்னுடைய பக்தர்கள் கிட்ட இருக்கு. தெளிவான ஆகாசத்துல மேகம் போனப்புறம் தான் தெளிவான ஆகாசம் வரும், அதுல மேகம் இருக்காது. அதனால நித்ருடித துர்மணகனாக துர்மானம், துர்மானம்னா அகங்காரம், கணம்னா மேகம். அகங்காரங்கிற மேகங்களை வெளியில போனப்புறம் அந்த ஆகாசம் மாதிரி இருக்கலாம் பக்தர்கள்லாம். நிர்மல குண கட்டித தாரகா பிராக்பராக நிர்மலமான நட்சத்திரங்கள் இருக்கும். ஆகாசத்தை அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேகங்கள்லாம் இல்லாம இருக்கச்ச நட்சத்திரம் நல்லா கண்ணுக்கு தெரியும், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி பகவத் பக்தர்கள் கிட்ட இருக்கிற மேகம்ங்கிறது துர்மானம், அதை ஒய்ச்சுறாவா. அதுக்கப்புறம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இவாளுடைய குணங்களே நட்சத்திரம். நிர்மல குண கட்டித தாரகா பிராக்பராக நிறைய குணங்கள்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லையோ பெருமாள் கிட்ட, அதெல்லாம் தான் நட்சத்திரம் மாதிரியாக இருக்கின்றன. பாசமான பக்தி ஜோத்சனாக ஆகாசத்துல ஜோத்சனா இருக்கும். ஜோத்சனா சந்திரிகா, சந்திர ஒளி, சந்திரனுடைய பிரகாசம். இப்ப சந்திரனுடைய பிரகாசம் ஆகாசத்துல இருக்கும். அந்த மாதிரியாக இவர்கள் கிட்டையும் பாசமான பக்தி ஜோத்சனாக, பக்திங்கிற பிரகாசம். ஜோத்சனா சந்திரனுடைய கிரணத்துக்கு ஜோத்சனான்னு பேர். பக்திங்கிறதே சந்திரனுடைய கிரணம் மாதிரி இந்த பக்தர்கள் கிட்ட இருக்கான். அதனால நதசத்திய ஸ்புரந்தி நபோ நிபாக தவ பக்தாக. அடிவர்க்கு மையனே உன்னுடைய பக்தர்கள்லாம் ஆகாசம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன மாதிரி ஆகாசத்தை உதாரணமா சொன்னது எதுக்காக கேட்டா, எந்த நிபம் எந்த தோஷமும் அதுல ஒட்டாது. அந்த மாதிரி மகான்கள் கிட்ட எந்த தோஷமும் ஒட்டாது. இது தெரியாமல் அவளை தூஷிச்சு கொண்டிருப்பா, கடைசியில அவாகிட்டே தான் அது ஒட்டும் என்னும் மாதிரி ஆயிடும் அப்படின்னு. நித்ருடித துர்மான கனாக நிர்மல குண கட்டித தாரகா பிராக்பராக பாசமான பக்தி ஜோத்ஸ்னா நத சத்ய ஸ்புரந்தி நபோ நிபாஸ்தவ பக்தாக.
உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் ஆகாசம் போலே தெளிவானவர்கள், யாரும் தோஷம் சொல்லும்படியாக இல்லாதவர்கள். அவர்கள் கிட்ட போய் தோஷத்தை சொல்லிட்டு கடைசியில இவா தன்மேல தானே சேரை பூசிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நகலு யம விஷயே கதிஹி அப்படின்னு அடுத்த விஷயம். அதுல இவாளுடைய செயல், வைஷ்ணவர்கள் பக்தர்கள் அவளுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப இதுவரை பார்த்தது இவர்களுடைய குணங்களை பத்தி பார்த்தோம். அப்போ மற்ற செயல்களை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.